ஃபஸ்ட்டு லாஜிக் கேட்ஸில் நம்ம எல்லா லாஜிக் கேட்ஸையும் பற்றி நம்ம தரவாக படித்து வச்சுருக்கணும். அதோட சிம்பல் எப்படி இருக்கும், அதோட அவுட்புட் என்னவாக இருக்கும், அதோட லாஜிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், இது எல்லாமே நம்ம தரவாக படித்து வச்சுருக்கணும். படித்து வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நாட் கேட், ஃபஸ்ட்டு லாஜிக் கேட் நாட் கேட், அதோட சிம்பல் தான் நம்ம இப்போ பார்க்குறது. இந்த நாட் கேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு இன்புட் இருக்கும், ஒரே ஒரு அவுட்புட் இருக்கும். இந்த நாட் கேட்டோட ஃபங்க்ஷன், அதோட இந்த நாட் கேட்டோட வேலை என்னென்னா, நம்ம இன்புட்டில் என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே நமக்கு இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். தட் மீன்ஸ் நம்ம இன்புட் வந்து 0வாக இருந்துன்னா அவுட்புட் 1ஆக கிடைக்கும். இன்புட் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 0வாக இருக்கும். இதுதான் நாட் கேட்டோட வேலை. அதே மாதிரி நம்ம இன்னொரு இது வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணி மைண்டில் வச்சுருக்க வேண்டியதுன்னா, இந்த மாதிரி ஒரு பப்பிள் இருந்துச்சுனாலே நமக்கு வந்து அங்கே நாட் கேட் இருக்குதுன்னு மீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பப்பிள் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே வந்து பார்னு யூஸ் பண்ணணும். அதாவது பப்பிள் இருந்தாலே நம்ம அதை காம்ப்ளிமெண்ட், அதாவது இன்புட்டை வந்து 0வாக இருந்துச்சுன்னா 1ஆகவும், 1ஆக இருந்துச்சுன்னா 0வாகவும் அந்த மாதிரி மாறுதுன்னு அர்த்தம். இப்போ இதோட லாஜிக் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ நாட் கேட்டுக்கு இன்னொரு பேர் உண்டு, அது வந்து இன்வெர்ட்டர் கேட். இப்போ இந்த நாட் கேட்டோட லாஜிக் எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பார். இப்போ ஒய்னா அவுட்புட், அதாவது தமிழில் சொல்லணும்னா வெளியீடு. இந்த ஏ வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கிறது வந்து, அதாவது உள்ளீடாக கொடுத்துருக்கிறது ஏ. நான் ஏற்கனவே சொன்னேன், 0 கொடுத்தா 1ஆகவும் 1 கொடுத்தா 0ஆகவும் மாறும். அதுதான் இந்த ஏ பார்னு எழுதியிருப்போம். இந்த பார் நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா காம்ப்ளிமெண்ட், அதாவது அந்த 0வா 1ஆக மாற்றுறது, 1 0வாக மாற்றுறது. இந்த மாதிரி நமக்கு பார், அதாவது பி பார் ஏ பார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நமக்கு அந்த இன்புட்டை வந்து அப்படியே இன்வெர்ட் பண்ணி கொடுக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதோட ட்ரூத் டேபிள். இப்போ நமக்கு ட்ரூத் டேபிளில் வந்து இன்புட் ஏன்னு எடுத்திருக்கோம், அவுட்புட் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இன்புட் 0 கொடுத்தோன்னா நமக்கு அவுட்புட் என்ன ஆகி கிடைக்கும், இன்வெர்ட் ஆகி 1ன்னு கிடைக்குது. இன்புட் 1 கொடுத்தோன்னா அவுட்புட் வந்து 0ன்னு கிடைக்கும். இது வந்து நமக்கு நாட் கேட். செகண்ட் ஒன் AND கேட். AND கேட்டோட சிம்பல் இதுதான். இந்த சிம்பலில் நமக்கு தெரியும், 2 இன்புட் இருக்குது, ஏ பி. அதே மாதிரி ஒரே ஒரு அவுட்புட் ஒய் இருக்குது. இது நம்ம ஈஸியாக இதை AND கேட்டை வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கணும்னா, இப்போ AND கேட்டில் நம்ம ஏஎன்டின்னு எழுதுகிறோம். இதை லாஸ்ட் லெட்டர் வந்து டி, அந்த டி வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த சிம்பல் வந்து நமக்கு அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். AND கேட்டில் டி வருது, அப்போ இந்த டியில் இந்த மாதிரி சிம்பல், இதுதான் நமக்கு அதோட சிம்பல். அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் இருந்துச்சுன்னா அது நமக்கு எதுக்குள்ளது AND கேட்டுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ AND கேட்டில் 2 இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. ஓகேவா? நம்ம இன்புட், அதாவது உள்ளீடு, இந்த இன்புட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, இந்த சைடு உள்ளதை இன்புட்டுன்னு சொல்லுவோம், இந்த சைடு உள்ளதை அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் இன்புட்னா உள்ளீடு, அவுட்புட்னா வெளியீடு. அப்போ நமக்கு இன்புட்டை வந்து ஏ பின்னு எடுத்திருக்கோம், அவுட்புட்டை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இது நாட் கேட்டில் பார்த்தா நமக்கு இதில் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அப்போ அதில் வந்து உள்ளீடு 1 தான் இருக்கும், வெளியீடும் 1 தான் இருக்கும். இப்போ AND கேட்டோட லாஜிக் எக்ஸ்ப்ரெஷன். இந்த லாஜிக் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னா, நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி. ஓகேவா? அப்போ AND கேட்டுக்கு ஏ டாட் பி நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிடுறது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டி நடுவில் ஒரு டாட். ஓகேவா? அப்போ ஏ டாட் பி. இப்போ இதோட ட்ரூத் டேபிள், அதாவது அட்டவணை. ஏபி உள்ளீடு, ஒய் வெளியீடு, அதாவது ஏபினா இன்புட், ஒய் அவுட்புட். அப்போ இன்புட்டில் நமக்கு 0 0 0 1 1 0 1 1. இது வந்து இன்புட் வந்து 2 இன்புட் இருந்துச்சுன்னா இதுதான் வரிசை. இந்த வரிசை வந்து மாறாது. 0 0 நமக்கு அந்த நாட் கேட்டில் வந்து ஒரு இன்புட் இருக்கும்போது நம்ம 0 1ன்னு கொடுப்போம். அது வந்து ஒரு இன்புட், அதனால தான் 0 1 மட்டும்தான் கொடுப்போம். இங்கே வந்து 2 இன்புட், அதனால் இந்த வரிசை வந்து இப்படி தான் இருக்கும். 2 இன்புட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நமக்கு எனது இந்த வரிசை தான் பயன்படுத்தும். அப்போ 0 0 0 1 1 0 1 1. இப்போ இதோட அவுட்புட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஏ டாட் பி. இந்த டாட் வந்து எதை குறிக்குதுன்னா பெருக்கல், மல்டிப்ளிகேஷன். புரியுதா? அப்போ AND கேட்னாலே அது ப்ராடக்ட் பண்ணும், அதாவது பெருக்கும், 2 இன்புட்டையும் பெருக்கும். இப்போ 0 0 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அப்போ அதோட அவுட்புட் 0. அதேமாதிரி 0 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அவுட்புட் வந்து 0 தான். அப்போ அது இந்த 0. அதேமாதிரி 1 0 மல்டிப்ளை பண்ணால் 0, 1 1 மல்டிப்ளை பண்ணால் 1. இந்த மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும். இது வந்து ஒரு AND கேட் இருக்குன்னா அது சிம்பிள் எப்படி இருக்கும், அதோட லாஜிக் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும், அதோட ட்ரூத் டேபிள் எந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும்.
அடுத்த கேட் ஆர் கேட். நம்ம அதுக்கு முன்னாடி AND கேட் படித்த உடனே NAND கேட். இப்போ AND கேட் படித்ததும் எனக்கு NAND கேட் இதுக்கு அப்படியே காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். அப்போ அதை நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம அடுத்தது NAND கேட் பார்க்கலாம். இப்போ NAND கேட் ஓகே. NAND கேட் ஃபஸ்ட்டு நம்ம AND கேட் பார்த்தோம். அது AND கேட்டில் இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிள் இருந்துச்சு. இப்போ இதோட அவுட்புட்டில் ஒரு இன்வெர்ட்டர் கேட் கனெக்ட் பண்ணியிருக்கும். இப்போ AND கேட்டோட அவுட்புட்டில் ஒரு நாட் கேட் கனெக்ட் பண்ணால் நமக்கு NAND கேட் கிடைக்கும். இப்போ அப்போ இங்கே நாட் கேட் யூஸ் பண்ணியிருந்தனால தான் இதில் உனக்கு என்ன பண்ணியிருக்கும், சிம்பிளில் வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு பபிள் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கும். அப்போ அதுக்கு மீனிங் இந்த அவுட்புட்டில் வந்து ஒரு இன்வெர்ட்டர் கேட், அதாவது நாட் கேட் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு அது மீன் பண்ணும். அப்போ நமக்கு NAND கேட்டோட சிம்பிள் AND கேட் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அதோட அவுட்புட்டில் இந்த பபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கும். ஓகே, இப்போ NAND கேட் சிம்பிள் பார்த்தாச்சு. இனி இதோட லாஜிக் எக்ஸ்பிரஷன். ஆல்ரெடி நம்ம AND கேட்டுக்கு லாஜிக் எக்ஸ்பிரஷன் படிச்சிருக்கோம். அது வந்து A.Bன்னு படித்தோம். இப்போ நமக்கு இங்கே ஒரு பபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், நாட் கேட்டில் பார்க்கும்போதே சொன்னேன், அதில் வந்து பபிள் யூஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம அதை வந்து பார்னு எடுக்கணும். ஓகேவா? அப்போ A.Bனா AND கேட். இங்கே நமக்கு அதில் பபிள், அதாவது ஒரு பபிள் யூஸ் பண்ணியிருக்கு, நாட் கேட் இன்வெர்ட்டர் கேட் யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதை பார்னு எடுக்கணும். அப்போ இது வந்து என்னன்னு சொல்லுவோம், y is equal to A.B the whole bar. அப்போ பார் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0 1ஆக மாறும், 1 0ஆக மாறும். அப்போ இதோட ட்ரூத் டேபிள் நமக்கு எப்படி இருக்கும், இன்புட் அதுக்காக மாறாது, இன்புட் சேம் தான், 0 0 0 1 1 0 1 1. இந்த அவுட்புட் தான் நமக்கு அப்படியே மாறும். AND கேட்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்கோம்னா 0 0 1ன்னு அவுட்புட் கிடச்சிருக்கும். இந்த இது NAND கேட்டில் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், அதில் வந்து அவுட்புட்டில் இன்வெர்ட்டர் கேட் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது நாட் கேட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த 0 எல்லாம் அப்படியே நமக்கு என்னவாக மாறுது, 1ஆக மாறுது. இந்த 1 வந்து அப்படியே 0வாக மாறுது. அப்போ நம்ம AND கேட் படித்தோன்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், NAND கேட் வந்து எழுதிடலாம். அதில் வந்து உனக்கு இந்த 0 வந்து 1ஆக மாறுது, 1 வந்து 0வாக மாறுது. அதே மாதிரி எக்ஸ்பிரஷனில் வந்து A.B AND கேட்டுக்கு இங்கே A.B த ஹோல் பார் போடுறோம். அதே மாதிரி சிம்பிளில் வந்து AND கேட்டோட அவுட்புட்டில் ஒரு சின்ன பபிள் வந்து ஒரு இன்வெர்ட்டர் கேட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் ஆர் கேட், அடுத்த லாஜிக் கேட் ஆர் கேட். இப்போ ஆர் கேட்டோட சிம்பிள், இப்போ AND கேட்டுக்கு நம்ம இந்த டிஏ ஞாபகம் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ இன்னொரு சிம்பிள் வந்து இந்த மாதிரி சின்னதாக வளைஞ்சி வரும். அப்போ இதுதான் ஆர் கேட்டோட சிம்பிள். இங்கே ஆர் கேட்லேயும் நமக்கு எப்படி இருக்குதுன்னா 2 இன்புட் ஏபி, ஒரு அவுட்புட் ஒய். இதோட லாஜிக் எக்ஸ்பிரஷன் y is equal to a plus b. AND கேட்டுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், அப்போ ஆர் கேட்டுக்கு வந்து ப்ளஸ் பண்ணணும், 2 இன்புட்டையும் ப்ளஸ் பண்ணணும், அதாவது சம். AND கேட்னா ப்ராடக்ட், ஆர் கேட்னா சம். சம் SUM, அதாவது அடிஷன், இது வந்து மல்டிப்ளிகேஷன். இப்போ a plus b. இதோட அட்டைவணை ட்ரூத் டேபிள். இன்புட்டில் நமக்கு 0 0 0 1 1 0 1 1. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்புட் வந்து மாறாது, சேம் கண்டிஷன் தான், 0 0 0 1 1 0 1 1. அவுட்புட்டில் நமக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட ஆர் கேட்டோட எக்ஸ்பிரஷன் வந்து y is equal to a plus b. அப்போ 0 plus 0 நமக்கு 0, அடுத்தது 0 plus 1 1, 1 plus 0 1, 1 plus 1. நம்ம நார்மலாக மேக்ஸில் வந்து 1 + 1 2. இது வந்து நமக்கு லாஜிக் கேட்டில் வந்து 1 + 1 நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 0ன்னு கிடைக்கும் ஆன்சர். இதில் நம்ம 1 தான் எடுக்கணும், 0 வந்து எடுக்கக்கூடாது. அப்போ இதில் 0 1 1 கிடைக்கும். அப்போ இதில் 2 இன்புட்டுமே நமக்கு 0 இருந்தால் மட்டும்தான் 0ன்னு கிடைக்குது. மீதி இன்புட் ஏதாவது ஒன்றா இருந்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து 1ன்னு தான் கிடைக்கும். அப்போ இப்போ தெரிஞ்சிருக்கும், ஆர் கேட் படித்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், நார் கேட் வந்து ஈஸியாக வரைஞ்சிடலாம். அப்போ நார் கேட்டுக்கு நமக்கு அதோட சிம்பிள் இந்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன படித்தோம், ஆர் கேட்டுக்கு வந்து இந்த மாதிரி படித்தோம். அப்போ இதோட அவுட்புட்டில் ஒரு நாட் கேட் கனெக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, நார் கேட் கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நமக்கு இதில் வந்து சின்னதாக ஒரு இது போட்டிருக்கும். இதுக்கு அர்த்தம் நமக்கு இதில் நாட் கேட் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது லாஜிக் எக்ஸ்பிரஷன். லாஜிக் எக்ஸ்பிரஷனில் y is equal to a plus b. இது நம்ம ஆர் கேட்டுக்கு a plus bன்னு படித்தோம். இப்போ இதில் ஒரு நாட் கேட் கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ இதோட எக்ஸ்பிரஷன் எப்படி கிடைக்கும், a plus b the whole bar, அந்த மாதிரி கிடைக்கும். இனி ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் வந்து 0 0 0 1 1 0 1 1. இன்புட் நமக்கு தெரியும், 2 இன்புட் இருந்தாலே இதுதான் அதோட வரிசை, 0 0 0 1 1 0 1 1 எழுதணும்.
அப்போ அவுட்புட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆர் கேட்டில் உள்ளது அப்படியே நமக்கு என்ன ஆகி கிடைக்கும், காம்ப்ளிமெண்ட் ஆகி கிடைக்கும். ஆர் கேட்டில் உள்ள அவுட்புட் 0 1 ஆகும், 1 0 மாறும். நமக்கு ஆர் கேட்டில் என்ன அவுட்புட் கிடச்சிது, இதை அடிஷன் பண்ணும்போது 0 1 1 1 கிடச்சிது. இப்போ இது நமக்கு நார் கேட்னா இந்த 0 நமக்கு என்னவா மாறிடும், 1 மாறிடும். ஏன்னா நமக்கு அந்த ஆர் கேட்டோட அவுட்புட்டில் ஒரு நாட் கேட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 1 வந்து என்னவாகும், இங்கே இந்த இன்வெர்டர் கேட் இருக்கிறதுனால 0 மாறிடும். இங்கேயும் 1, அப்போ இது 0, இதில் 1 0. அப்போ நம்ம ஆர் கேட் படித்தா நார் கேட் எழுதிடலாம், ஆண்ட் கேட் படித்தா நாண்ட் கேட் எழுதிடலாம். அடுத்த லாஜிக் கேட்ஸ் எக்ஸ்ஆர் கேட். இது வந்து எக்ஸ்ஆர் கேட்டோட சிம்பல். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம ஆர் கேட் படிக்கும்போது இந்த மாதிரி படித்தோம். இது வந்து ஆர் கேட். அப்போ எக்ஸ்ஆர்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவ் மாதிரி ஒன்று வளைச்சி போகணும். இந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிடும், எக்ஸ்ஆர் கேட் கிடச்சிடும். இதுக்கு நமக்கு 2 உள்ளீடு ஒரு வெளியீடு. அப்போ ஏபிஒய். இதோட லாஜிக் எக்ஸ்பிரஷன் நமக்கு ஆர் கேட்டுக்கு என்ன படித்தோம், ஏ ப்ளஸ் பின்னு படித்தோம். இங்கே எக்ஸ்க்ளூசிவ் ஆர், அதாவது எக்ஸ்ஆர். அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா இதில் ஒரு ரவுண்ட் பண்ணிடுங்க. இதுதான் இதோட சிம்பல். எக்ஸ்க்ளூசிவ் ஆரோட சிம்பல் இதுதான். அப்போ இதோட லாஜிக் எக்ஸ்பிரஷன் எப்படி கிடைக்குது, ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பி. அதே மாதிரி நமக்கு இது வந்து எப்படி கிடைக்குதுன்னா, இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி தான் நமக்கு இது கிடச்சிருக்கு. அதாவது ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார், இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நமக்கு இந்த ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பி கிடச்சிருக்கு. அடுத்த ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் நமக்கு இன்புட் தெரியும், 0 0 0 1 1 0 1 1. இதில் நமக்கு எப்படின்னா ஒவ்வொரு இன்புட்டையுமே நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லைனில் ஒரு வரிசை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 0 1, ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 1. இதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ பார் இருக்குது, நமக்கு ஏகில் உள்ள வேல்யூ வந்து 0. அப்போ ஏ பார்னால் நமக்கு என்ன ஆகும், இந்த பார்னாலே 0 1 மாறும், 1 0 மாறும். அப்போ இதில் 0 இருக்குது, இதில் நம்ம 1ன்னு போடணும். அடுத்து பிக்கு நம்ம எடுத்திருக்க வேல்யூ வந்து 1 தான். அப்போ அந்த 1 அப்படியே போட்டுடலாம். அடுத்து நமக்கு என்ன இருக்குது, ப்ளஸ். அடுத்தது ஏனா 0, அப்போ அந்த 0 வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்தது பி பார்னால் நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், பினா 1, இன்புட்டில் 1 இருக்குது. அப்போ பி பார்னால் நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஏ பார் டாட் பி. அப்போ 1 × 1 1 ப்ளஸ் 0 × 0 0, தென் 1 + 0 = 1. அப்போது நம்ம இன்புட்டு ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, 1 கிடச்சிருக்கு. அதுதான் இன்புட் 0, ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் 1 கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லைனையுமே இன்புட் ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 0 கொடுத்து இந்த மாதிரி நான் அப்ளை பண்ண மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லைனுக்கும் அப்ளை பண்ணால் நமக்கு அவுட்புட் வந்து இந்த லைன் வந்து கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக பைகாட் பண்ணோம், ரிமெம்பர் பண்ணோன்னா மனப்பாடம் பண்ணி வச்சு நான் இந்த எக்ஸ்ஆர் கேட்டுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது 0, லாஸ்ட் உள்ளது 0, நடுவில் ரெண்டுமே 1 1 வரும். இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. நம்ம எக்ஸாம் டைமில் அந்த ஒவ்வொன்றையும் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்ஆர் கேட்னால் நமக்கு என்ன கிடைக்கும், 0 1 1 0. தென் நெக்ஸ்ட் எக்ஸ்நார் கேட், எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட். அப்போது நம்ம எக்ஸ்ஆர் கேட் சிம்பிள் எந்த மாதிரி படித்தோம், இதுதான் எக்ஸ்ஆர் கேட் சிம்பிள். அப்போ இதோட அவுட்புட்டில் நமக்கு ஒரு நாட் கேட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்நார் கேட் வேணும்னா நம்ம எக்ஸ்ஆர் கேட்டோட அவுட்புட்டில் ஒரு நாட் கேட் கனெக்ட் பண்ணணும். அப்போ நாட் கேட்டால் நம்ம சிம்பிளாக உனக்கு என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து ஒரு சின்ன பபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அது எக்ஸ்நார் கேட்டுன்னு மீனிங். அதே மாதிரி லாஜிக் எக்ஸ்பிரஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஆருக்கு என்ன படித்தோம், ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பின்னு படித்தோம். அப்போ இங்கே நார் கேட்னால் நம்ம அவுட்புட்டில் ஒரு இன்வெர்ட்டர் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம், நாட் கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், ஒரு பார் வந்து மேலே போட்டுக்கணும். அப்போ ஆல்ரெடி நம்ம இதை வந்து என்ன பண்ணியிருந்தோம், இந்த இக்குவேஷனில் இருந்து தான் நமக்கு ஏ எக்ஸ்க்ளூசிவ் பார் பி கிடச்சிருக்கும். அப்போ இங்கே ஒரு பார் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கேயும் ஒரு பார் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் லாஜிக் எக்ஸ்பிரஷன், எக்ஸ்நார் கேட்டோட லாஜிக் எக்ஸ்பிரஷன். அடுத்து ட்ரூத் டேபிளில் நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ்ஆர் கேட்டுக்கு ஃபஸ்ட் உள்ளது 0, லாஸ்ட் உள்ளது 0, இந்த நடுவில் இருக்க ரெண்டுமே 1 1. அப்போ இங்கே நம்ம எக்ஸ்நார் கேட்டுனா நம்ம அவுட்புட்டில் ஒரு நாட் கேட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 0 அப்படியே நமக்கு 1 மாறும், 1 வந்து 0 மாறும், 0 1 மாறுது. அப்போ எக்ஸ்ஆர் கேட் படித்தா எக்ஸ்நார் கேட் படிச்சிடலாம். அப்போ நம்ம படிக்கும்போது புரிஞ்சு வச்சுக்கணும், நாட் கேட்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட். அடுத்து ஆண்ட் கேட் படித்தா நாண்ட் கேட் தெரியும்.
ஆர் கேட் படித்தா நார் கேட் வரைஞ்சிடலாம். எக்ஸ்ஆர் கேட் படித்தா எக்ஸ் நார் கேட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டயக்ராம் சில டைம் கொஸ்டினில் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து இது என்ன, இதோட அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்கும். இது வந்து நமக்கு என்னன்னா எக்ஸ்ஆர் கேட்டோட டயக்ராம் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது. எக்ஸ் நார் கேட்னா நமக்கு இதோட அவுட்புட்டில் இந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் கேட் போட்டிருந்தா அது எக்ஸ் நார் கேட். அப்படி இல்லைன்னா சில டைம் இதிலையே ஒரு பபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்போ இதுவும் எக்ஸ் நார் கேட் தான். ஓகேவா? நம்ம இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்துருக்கோன்னா லாஜிக் கேட்ஸ், என்னென்ன லாஜிக் கேட்ஸ் இருக்குது, அதோட சிம்பிள், ட்ரூத் டேபிள், லாஜிக் எக்ஸ்பிரஷன் எல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள நீட் கொஸ்டின் பேப்பரில் உள்ள லாஜிக் கேட்ஸில் இருந்து என்னென்ன கொஸ்டின், எல்லா பேப்பர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லாஜிக் கேட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எல்லா வீடியோஸ்லேயுமே இந்த லாஜிக் கேட்ஸ் முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் உள்ள எம்சிக்யூ மாடலில் அந்த ஆன்சர், கொஸ்டின் வித் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவேன். அப்போ நீங்கள் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு அப்புறமா நீட் எழுதணும், இப்போ வந்து 10th படிச்சிருக்கலாம், இல்லை 11th படிச்சுட்டு இருக்கலாம், அப்போ அவங்களுக்கு நீட்டு வந்து அட்டன் பண்ண அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த இதில் வந்து 12th உள்ள சப்ஜெக்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக உள்ள எல்லா வீடியோஸுமே இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்னா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.